ஒரு அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப பாசமா பழகிறத அவங்க அப்பா பார்த்துட்டு இவங்க எப்படி சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன சண்டை கூட வராம இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அக்கா தங்கச்சி மேல அதிகமா பாசமா இருக்காளா இல்ல தங்கச்சி அக்கா மேல அதிகமா பாசமா இருக்காளான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஒரு நாள் அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப கையில ஒரு Dress ஒண்ணு வாங்கிட்டு வராரு. அந்த Dress எடுத்துட்டு போயிட்டு முதல் பொண்ணு தனியா இருக்கிறப்ப இந்தாமா அப்பா உனக்காக Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இத பார்த்த அந்த பொண்ணு அப்பா தங்கச்சிக்கு Dress வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும் அப்பா கிட்ட கொஞ்சமா தான் காசு இருந்துச்சு, அதான் நான் உனக்கு மட்டும் Dress வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த பொண்ணும் அப்பா அப்படின்னா அந்த Dress தங்கச்சிட்ட போய் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றா. அவரும் அந்த Dress எடுத்துட்டு போயிட்டு தன்னோட இரண்டாவது மகளுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அப்போ அந்த ரெண்டாவது மகளும் அப்பா அக்காவுக்கு Dress எடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவரும் இல்லம்மா அப்பாட்ட கம்மியா தான் காசு இருந்துச்சு, அதனால உனக்கு மட்டும் தான் Dress வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அவளும் அப்பா இந்த Dress ரொம்ப அழகா இருக்குப்பா, இருந்தாலும் இந்த Dress எடுத்துட்டு போயிட்டு அக்கா கிட்டே கொடுப்பா, எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அவங்க அப்பாவுக்கு அப்பதான் ஒரு விஷயமே புரியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போற அந்த பழக்கத்தினாலதான் இவங்க இத்தனை வருஷமா ஒரு சின்ன சண்டை கூட வராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும்னு அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. நண்பா, உங்க வாழ்க்கையில நீங்க பழகுற எந்த உறவா இருந்தாலும் சரிதான், அந்த உறவுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த உறவுல விரிசலும் வராது, அந்த